எங்க கிட்ட நீ என்ன சொல்லிட்டு போன? என்ன சொன்னன்னு திரும்ப சொல்லு. லைட்னிங்கோட நான் தான் பேட்டில் பண்ணுவேன்னு நான் பிடிவாதமா இருந்தேன் சார். இதெல்லாம் என்ன உனக்கு விளையாட தெரியுதா? அந்த மெடிக்கல் செக், பேட்டில் சிமுலேஷன், ஹெட் குவார்ட்டர்ஸ் டிசிஷன், அது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா? இதெல்லாம் வேணாம் தானே சொன்னாங்க. அடுத்த வாரியர் பேட்டில்ல உன்னால கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ளேமோட பேரு ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அதனால என்னன்னாலும் சரி, அடுத்த பேட்டில்ல நம்ம தோத்து போகவே கூடாது. இது உனக்கே தெரியும்ல சோல்ஜர். என்ன அந்த மாதிரி பார்க்காத. அவனை திட்டினது போத விடுங்க பாயில். சரி, இங்க பாருகிய, பாயில் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. ஆனாலும் நீ இதுல பிடிவாதமா இருக்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆல் ரைட், நான் அலோ பண்றேன். எஸ், தேங்க் யூ மேம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்னது, டீம் பேட்டிலா? ஆமா, ஃப்ளேம் இதை ஏற்கனவே ஒரு ரெக்வெஸ்டா கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபைனல் பேட்டில் 2 against 2 டீம் மேட்சா வேணுமா? அதுல எந்த டீம் அப்போசிங் டீம் உடைய வாரியரை தோக்கடிக்குதோ அவங்க தான் ஜெயிச்சு டோக்கன் எடுத்துப்பாங்க. என்னது, டீம் பேட்டிலா? இது கேட்கவே அட்டகாசமா இருக்கே. ஆனா அவங்க இந்த வாட்டி டீம் பேட்டில் எதுக்கு கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? அப்புறம் என் தியரி என்னன்னா, சன் பர்ஸ்டோட சேபர் லைன் கூட மோதின டார்ச் ஃபயர் பிளேஸ் அதுல இருந்து இன்னமும் மீண்டிருக்க முடியாது. அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம நிக்கோவுடைய ஸ்பார்க் டிராகன் கிட்ட அந்த ஃப்ளேம் ஹெர்பக்ஸ் தோத்து போயிருந்ததுல, அதனால எனக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ளேம் 1-on-1 ஃபைட்ல மோதி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும். எனக்கு புரியுது. அதனாலதான் அவங்க டீம் பேட்டில் பண்ணலாம்னு சொல்றாங்களா? காரணம் என்னவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இது டீம் பேட்டில் தானே. அப்படின்னா நானும் நிக்கவும் இந்த வாட்டி அவங்க கூட யாரு மோதணும்னு சண்டை போட தேவையில்லை. என்னப்பா ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்கிற? ஃபைனல் பேட்டில் அவங்க கூட யாரு மோத போறாங்கன்னு நம்ம இன்னும் முடிவே பண்ணல. ஆனா இது டீம் மேட்சா இருந்தா பிரச்சனையே இருக்காது. நிக்கோ, நம்ம பவரை ஒன்னா சேர்த்து அந்த ஃப்ளேமோட கதையை முடிச்சிடலாம். யா. ஆனா பிரச்சனை எதுவும் வராதே. என்ன, ஃப்ளேம் சும்மாவே பேரு தான் முக்கியம்னு குதிப்பாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு லைட்னிங் கூட டீம் பேட்டில் கேக்குறாங்க? எதனாலன்னா சோரா, இந்த ஃபைனல் பேட்டில்ல நம்மள ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களும் சன்பர்ஸ்டும் இந்த டெஸ்லாண்டியாவில யாரு லீடரா இருப்பாங்கன்னு போட்டி போடுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஃப்ளேம் சன்பர்ஸ்ட் கிட்ட பின் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மேலையும் விட மாட்டாங்க. அதனால அவங்க செகண்ட் டோக்கனை ஜெயிக்கிறதுக்காக எது பண்ணவும் தயங்க மாட்டாங்க. அவங்க ஜெயிக்கணுங்கிற குறிக்கோள்னால எப்படி வேணாலும் பேட்டில் பண்ணுவாங்க. அப்ப எனக்கும் பிரச்சனை இல்ல. இந்த சாங்சுவரிஸ்குள்ள இருக்கிற டோக்கன் யாருக்குமே சொந்தமானது கிடையாது. அது ஃப்ளேம்க்கும் சொந்தம் கிடையாது, சன்பர்ஸ்டுக்கும் சொந்தம் கிடையாது. அவ்வளோ எதுக்கு, இங்க ஹைட்ரோ பார்டருக்குள்ள இருக்கிற டோக்கன்ஸ் எங்களுக்கும் சொந்தமானது கிடையாது. எதனாலனா அது எல்லாமே டெஸ்லாண்டியாக்கு மட்டும்தான் சொந்தமானது. என்னது, டெஸ்லாண்டியாக்கா? இந்த விஷயத்தை யாரும் உணராம இருந்தாங்கன்னா பெரிய ஆபத்து நடக்கிற வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் இங்க பாருங்க காய்ஸ், நாம இதுக்கு மேலையும் ஃப்ளேமும் சன்பர்ஸ்டும் அவங்க சுயநலத்துக்காக இந்த வாரியர் பேட்டில பயன்படுத்த விடக்கூடாது. ஃப்ளேமை ஜெயிக்க விடாம நம்ம தடுக்கணும். சரியா சொன்ன நிக்கோ. ஓகே, அதான் முடிவெடுத்தாச்சுல. வா, ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். ட்ரைனிங்கா? என்ன இப்படி கேக்குற? இதானப்பா நம்மளோட ஃபர்ஸ்ட் டீம் பேட்டில். அதனால நான் சில விஷயங்களை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஓ, அது அசத்தலா இருக்குல்ல. அவங்க குணங்கள் வேணும்னா வித்தியாசமா இருக்கலாம். ஆனா அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அவங்க டீமை அடிச்சிக்கவே முடியாது. ஆமா, சரியா தான் சொல்ற. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஆல் சொன்ன விஷயம், 2 பேரும் கம்பைன் பண்ணி ஏரியல் அட்டாக் பண்ண போறாங்களா? நிக்கோ, இன்னும் கொஞ்சம் வேகமா ஒன்னா செய்யலாம். ஓகே. கோ! அட்டகாசமா இருக்கு. நம்ம 2 வாரியர்ஸும் இந்த ஏரியல் பேட்டில்ல பின்றாங்க. இதுதான் இந்த ஃபைட்ல நமக்கு அட்வான்டேஜ். இப்போதைக்கு ஃப்ளேமோட டார்ச் ஃபயர் பிளேஸ் முழு வேகத்துல இல்ல. அது மட்டும் இல்லாம ஃப்ளேம் ஹெர்பக்ஸ் நிச்சயமா கிரவுண்ட் ஃபைட்டர் தான். அதே சமயத்துல இவங்க மேல கீழன்னு ஒரே சமயத்துல தாக்குனாங்கன்னா நாம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காற்றோட குழந்தைகள் மட்டும்தான் இந்த மாதிரி காத்திலேயே சண்டை போட முடியும்.
அந்த ஃப்ளேம்ல இருக்கிறவங்க இத பார்த்தாங்கன்னா மிரண்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த டீம் பேட்டில்ல லைட்னிங் தான் ஜெயிக்கும். நம்ம ட்வின்ஸ் விண்ட வச்சு ஜெயிக்கலாம். என்னது ட்வின்ஸ் வேண்டாம். அதேதான், கேட்கவே நல்லா இருக்குல்ல? சரி வா திரும்ப பண்ணி பார்க்கலாம். டீம் பேட்டிலா அற்புதம். நான் டீம்ல இருந்தா கூட எனக்கு கவலை இல்ல. ஆனா என் ரிவெஞ்சுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுல்ல. கொஞ்சம் இருங்க லைட்னிங். நீங்க எனக்கு கொடுத்த அவமானங்களை விட 100 மடங்கு திருப்பி தரேன். ஹேய், கேட்டியா? கியரோட பார்ட்னர் ஜானா. நிஜமாவா? ஆமா, அதோட கமாண்டர் ஹமோரோ தான் பர்சனலா ஆர்டர் பண்ணிருக்காங்களாம். ஏய், இப்ப நீங்க என்ன சொன்ன? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கமாண்டர்? இந்த பேட்டில்ல நான் தான் கியரோட பார்ட்னரா இருக்கணும். நிறுத்த, ஏற்கனவே இதை முடிவு பண்ணியாச்சு. ப்ளீஸ் கமாண்டர், இந்த வாட்டி நிச்சயமா நம்ம ஃப்ளேம்காக அந்த லைட்னிங்க தோக்கடிப்பேன். நான் உங்களை கெஞ்சி கேக்குற ஒரு சான்ஸ் கொடுங்க எனக்கு. டீம் பேட்டல கியர் அண்ட் செட் தான் மோதுவாங்க. என்னோட முடிவு தான் ஃபைனல் செட். கிளம்பு, இங்க இருந்து போயிடு. எஸ் சார், இப்படி பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. சோ இப்ப நம்ம எதுக்காக இப்படி பண்ணணும்னு சொல்ற? ஏன்னா இதை என்னால ஒத்துக்க முடியல, அதனாலதான். நானா இத போய் கேட்கல தெரியுமா? நீயே யோசிச்சு பாரு, நாம இன்னைக்கு மோதுறதுல என்ன நடக்க போகுது? பாய மூடு ஜான். ஹெட் குவார்டர்ஸோட முடிவை மாத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. வா ஆரம்பிக்கலாம். வேற வழி இல்லைன்னு சொல்ற? நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ கவலைப்படக்கூடாது. அடுத்த பேட்டில் நான் தான் சண்டை போடுவேன். அத மோதி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1. நெத்தியடி சொல்லியடி. Come on! Inferno Fire Drake! Flame Kovacs! அவனை விடாத Flame Kovacs! நிறுத்து. மெடிக்கல் ஸ்டாஃபை கூப்பிடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. இதை நிறுத்தாதீங்க. ஆனா இதை நிறுத்தாதீங்க. என்னால இப்ப முடியலன்னா அடுத்த லைட்னிங்கோட நடக்க போற பேட்டில் என்னால ஜெயிக்க முடியாது. சோ திரும்ப ஆரம்பிங்க. கம் ஆன். அடச்சே, நான் தான் ஃப்ளேமோட வாரியர். என்னோட உடம்பு இரும்பால உருவானது, என்னோட மனசு நெருப்பால உருவானது. நான் தோக்க மாட்டேன். நான் இதுல ஜெயிப்பேன். நீ இந்த அளவுக்கு உன்னை புஷ் பண்ணிக்கணுமா? சொல்லு பார்க்கலாம். எனக்கு ஜெயிக்கிறது தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா நான் ஃப்ளேமோட சோல்ஜர். இங்க பாரு, எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஹெட் குவார்டர்ஸோட டிசிஷன் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவங்க இந்த மாதிரி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பைத்தியக்காரத்தனமா? நம்ம சன்பர்ஸ்டோட மோதுறதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா நம்ம இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். இது தயங்கறதுக்கான நேரம் இல்ல. நம்மளோட குறிக்கோளை ஃப்ளேம்க்கு வெற்றியை கொண்டு வந்து தரதுதான். அதனால நான் உன்கிட்ட என்ன சொல்றேனோ அதே மாதிரி நீ செய். புரியுதா? யா. நம்ம ஃபைனல் பேட்டில் இப்போ வந்துருச்சு. இதுல நீங்க ஜெயிச்சே ஆகணும் நிக்கோ. அப்புறம் ஆல், இங்க காத்து பலமா இருக்கு. அப்ப நிச்சயமா நமக்கு சாதகமா தான் இருக்கும். சரியா சொன்ன. காத்து இந்த வாட்டி நம்ம பக்கம் தான் வீசுது. ஏன்பா அங்க வரது யாரு? நான் தான் ஜான். எப்படி இருக்கீங்க? எது ஜானா? அதேதான், இவன் தான் என்னுடைய பார்ட்னர். நீ என்ன சொல்ற? அப்படின்னா உங்ககிட்ட தேர்ட் பே பேட்லர் இருக்கானா? அப்படின்னா சிட் இன்னைக்கு மோத வரலையா? இது நல்லதுக்கு இல்ல. இன்னைக்கு சிட்டு தானே வருவான்னு எதிர்பார்த்தோம்.
ஓகே, அப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? கியரோட பார்ட்னர் சிட்டு தான் வருவான்னு நீ சொன்னியே. அப்படிதான் நினைச்சோம். ஆனா கடைசியில இது இந்த மாதிரி மாறும் நாம எதிர்பார்க்கவே இல்லையே. ஆனா இது நல்லதுக்கே இல்ல. அந்த ஜான் யாருங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அதோட அவன் கிட்ட என்ன வாரியர் இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. என்ன பிரச்சனை? ஆமா, ஃப்ளேம் கிட்ட 3 பே பேட்லர்ஸ் இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அவ என் கூட சண்டை போட வரல. அப்ப நான் மோதி பாத்துருவோம். எதுக்கும் ஜாகிரதையா இருங்க. நீக்கோ, ஆல். தி ஃப்ளேம் வெர்சஸ் லைட்னிங் வாரியர் பேட்டில், நம்ம ஃபைனல் பேட்டில் இப்ப ஆரம்பிக்க போகுது. 2 டீமும் இப்ப தயாரா இருக்காங்க. சரி, அப்ப நம்ம 2 பேரும் நம்பிக்கை விடாம கடைசி வரைக்கும் மோதி பார்க்கலாம். சரியா சொன்ன. லைட்னிங்ல இருக்கிற எல்லாருக்காகவும் நாம இந்த பேட்டில கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஆரம்பிக்கலாம். 3, 2, 1. நேத்தியடி சோயாலி. ஸ்பார்க் டிராகன். டார்ச் ஃபயர் பிளேஸ். Lightning Griffin! Inferno Fire Drake! ஓகே, இந்த பேட்டில நம்ம சிட்காக ஃபைட் பண்ணி ஜெயிக்கலாம். இன்ஃபர்னோ ஃபயர் ட்ரேக். அவ வாரியர் இன்ஃபர்னோ ஃபயர் ட்ரேக்கா? பெருசா வர இருக்கு. இது நல்லதுக்கு இல்ல. ஜானோட வாரியர்ஸ்க்கு விங்ஸ் கூட இருக்கு. அப்படின்னா அவனால பறக்க கூட முடியும். அப்ப நம்ம போட்ட கணக்கு வொர்க் அவுட்டே ஆகாதே. ஆல், யா, ஆரம்பிக்கலாம். Go! அந்த பெருசா இருக்கிறவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாப்போம். வா, மோதி பார்க்கலாம். ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணாலும் அசையாம நிக்குது. அதோட ஆர்மர் ஸ்ட்ராங்கா இருக்கு. விளையாடினது போதும், நாம ஆரம்பிக்கலாம். அதேதான், நீக்கவும் ஆலும் அவங்கள பின் தள்ளிட்டு இருக்காங்க. நாம நினைச்ச மாதிரியே டார்ச் ஃபயர் பிளேஸ்டுடைய ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அப்படின்னா அது இன்னமும் முழுமையா குணமடையவே இல்ல. அப்படி பார்த்தா இந்த மேட்சோட அவுட்கம் எப்படி எதிர்பார்க்கலாம்னா அவங்களுடைய 3வது வாரியர் இன்ஃபர்னோ ஃபயர் ட்ரேக்க வச்சு தான் சொல்ல முடியும். ஆனா அவன் என்ன பண்றான்? இன்னமும் அவன் தாக்காம என்ன பண்ணிட்டு இருக்கான்? இங்க பாரு ஜான், நடக்க போற பேட்டில் ஆரம்பத்தை நான் ஆரம்பிக்கிறேன். நான் உன்கிட்ட சொல்ற வரைக்கும் நீ பொறுமையா காத்துரு. ஆனா ஏன்? நாம வெற்றிக்கான வழியை நான் உனக்கு வகுத்து தரேன். அதனால நம்பிக்கையோட பொறுமையா இரு. ஓகே கியார். ஃப்ளேமோட வெற்றிக்காக என்ன வேணாலும் செய்யணும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு கியார். ஃப்ளேம் வெற்றிக்காக என்ன வேணாலும் செய்யலாம். கியர், நம்ம அப்போனன்ட்ல நான் ஒருத்தனாவது போய் அட்டாக் பண்றேன். ஏன்னா இப்பதான் ஒருத்த அடிபட்டு விழுந்திருக்கான்ல. வாய்ப்பில்ல ராஜா, உன்னை அவ்வளவு ஈஸியா நான் தோக்கடிக்க விட மாட்டேன். அத பாத்தியா? அது எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்லோவாவும் இருக்கு. நீ இந்த அளவுக்கு ஸ்லோவா இருந்தா கிரிஃபினை பிடிக்கவே முடியாது. என்னமோ சொன்னா இப்ப ஒரே அடியில விழுந்துட்டா. ஹே ஆல், உனக்கு ஒன்றும் ஆகலையே. நான் இதெல்லாம் பார்த்து அசந்துருவேனா?
இங்க பாரு, ஒழுங்கா என்ன விட்டுட்டு போயிடு. அச்சச்சோ, கொஞ்சம் பொறு. இன்ஃபர்னோ ஃபயர் ட்ரக் கிட்ட இருந்து புகை அதிகமா வருது பாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஃபயர் ட்ரேக்கு பேட்டில் பண்ணணும்ன்ற எண்ணம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வரும். அநேகமா அந்த நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அடச்சே, இந்த அளவுக்கு பக்கத்துல இருந்து அது என்ன தாக்குச்சுன்னா அது கிரிஃபனுக்கு ரொம்ப மோசமா இருக்கும். கிரிஃபின் தோத்து போக போகுது. ஹே டிராகன்! என்ன? ஹால், தேங்க்யூ நிக்கோ. அவன் கிட்ட ரொம்ப மோசமா மாட்டிட்டு இருந்த அந்த பையன் கிட்ட அவன் அட்டாக்ல பயங்கரமான சக்தி இருக்கு. அடச்ச, உனக்கு எவ்வளவு தைரியம்! நீக்கோ, நம்ம ட்வின் சாம் விண்டை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆனா நாம இந்த விஷயத்த இங்க பாரு, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நம்ம 2 பேரும் பிராக்டிஸ் பண்ண மாதிரியே நீயும் டிராகனும் அந்த ஃபயர் பிளேஸ் கூட போய் மோதுங்க. ஓகே, உன்னால முடிஞ்ச அளவுக்கு அவனோட கவனத்தை இழு. மீதி விஷயத்த நானும் கிரிஃபனும் பாத்துக்கிறோம். சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஆரம்பிக்கலாம். கம் ஆன் கிரிஃபன், கோ ஆன் டிராகன். இப்ப யார் ஜெயிப்பா தோப்பான்னு இதுல இருந்து தெரிஞ்சிடும். சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமான அட்டாக்க வச்சு ஃபயர் ட்ரேக்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, ஏன்னா என்னோட டார்கெட் நீ இல்லையே, அது ஃபயர் பிளேஸ் தான். இப்ப பாரு, ஸ்பைடர் தண்டர்போல்ட். அப்ப இதுதான் உன்னோட பிளானா? நோ ஜான், இன்ஃபெர்னோ ஃபயர் ட்ரக்கோட பவர் என்னங்கிறது காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. கம் ஆன்! என்ன நடக்குது? நாங்க ஜெயிக்கிறதுக்காக நீயே வழி வகுத்து கொடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஜான், அவனோட சேர்த்து என்னோட ஃபயர் பிளேஸை அட்டாக் பண்ணு. ஓ சக்தியை காட்டு. கம் ஆன், இன்ஃபர்னோ ஃபயர் ட்ரேக்! டிராகன்! இன்ஃபர்னல் ஃபயர் ட்ரக் தன்னோட சக்தியை வெளிப்படுத்துது. அதோட எனர்ஜியை எல்லா பக்கத்துலயும் வெளிப்படுத்துது. அவுட்புட் 85, 90, 90. அது சக்தியோட லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா நம்ம ஜானால கூட அந்த ஃபயர் ட்ரேக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதோட முழு சக்தி வெளியே வர வரைக்கும் அது நிப்பாட்டாது. இந்த காரணத்தினால தான் இந்த வாரியர் பேட்டில்ஸ்ல இப்படிப்பட்ட ஒரு சக்தியை நாங்க பயன்படுத்தாமலேயே இருந்தோம். ஆனா இப்போ நாங்க ஜெயிக்கிறதுக்கு இது மட்டும்தான் ஒரே வழி. கொஞ்சம் தாக்கு பிடிச்சுக்கோ. என்ன போக விடு. உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு தேங்க்யூ கியர். இப்ப நம்ம சிட்டோட பேரை கூட காப்பாத்தியாச்சு. இந்த பேட்டில்ல விக்டரி நம்ம ஃப்ளேமுக்கு தான் சொந்தம். அடடா, டீம் பேட்டில் நாம தான் ஜெயிச்சோம். நம்ம செகண்ட் டோக்கனையும் அடைஞ்சிட்டோம்.
அடுத்து சன்பர்ஸ்டோட மோதுறது தான் பாக்கி.